வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லாரும் நல்லா ஓட்டு வாங்கியிருக்காங்க, நல்ல ஓட்டு வாங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் சார் நல்லா வளர்ந்து தான் ஓட்டு எல்லாருக்கும் போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வருத்தம் தமிழ் மக்கள் மீது என்னன்னா, அன்றைய தினம் இலங்கையிலே லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்தவர்களும் வெற்றி பெற்று விட்டார்களே என்ற வருத்தம் தான் எனக்கு. அதனால தான் அவர்கள் மத்தியிலே ஆள முடியவில்லை. அதே நேரத்திலே நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தார். வெற்றி பெற்ற நரேந்திர மோடி அவர்களுக்கு 2 கோரிக்கை வைக்கிறேன். ஒன்று, அன்று இந்திரா காந்தி கச்சத்தீவை தூக்கி கொடுத்துருக்காங்க. அந்த கச்சத்தீவை மீட்டு இந்த இது மீனவர்கள் மீன் பிடிக்க முடியல, படகுகள் அறுக்கப்பட்டது, மீன்வரை அறுக்கப்பட்டது. இதற்கெல்லாம் காரணம் கச்சத்தீவு தான். கச்சத்தீவு நம்மகிட்ட இருந்தால் மீன்கள் அங்கே அதிகமாக கிடைக்குது. ஆக கச்சத்தீவை மீட்டு நம்முடைய தமிழ்நாட்டோடு இணைக்கணும். அது ஒன்று. ஈழத்திலே உள்ள தமிழர்களை கொஞ்ச நெஞ்சம் இருக்கிற மக்களை பாதுகாக்க தமிழ் ஈழத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த 2 கோரிக்கைகளையும் நம்முடைய பாரத பிரதமரிடம் வைக்கிறேன். வேற என்ன இருக்க விட செய்வாங்க, ஐயத்தானே செய்ய முடியும். இவ்வளவு வருஷமா 60 வருஷமா செய்தியை ஒருத்தம் தேர்தல் நேரத்தில் மட்டும் கச்சத்தீவு பேசப்பட்டது அப்படிலாம் இல்லை. எப்பொழுதும் பேசுறாங்க, எப்பொழுதும் பேசப்படுகிறது. நான் எப்பொழுதும் அந்த கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். 60 வருஷமா விட்டுட்டோம். 60 வருஷம் ஆண்டவர்கள் செய்யவில்லையே. இப்ப நானும் பேசப்படுகிறது அல்லவா, அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் தானே. அதெல்லாம் இல்லை, சரியான ஆவணங்கள் தான் கொடுக்கப்பட்டது. வேற என்ன கேட்க? ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இலங்கை தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்காரு, நாட்டை மீட்டு கொடுக்கணும். அதனால மகிழ்ச்சி. கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்கிறது, இருக்கட்டும், இருந்தா அதெல்லாம் சரியா வந்துருவாங்க, சரியா வந்து. சீமான் நாமக்கல் கட்சி அங்கீகாரம், தேர்தல் அங்கீகாரம் அவருக்கு கிடைச்சிருச்சு, மக்கள் கொடுத்துட்டாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு யாரும் கிடைச்சி நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ணாமலைக்கும் ஓட்டு போட்டுருக்காங்க, எல்லாருக்கும் சரிசமமா கொடுத்துருக்காங்க, எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. அப்ப தமிழக மக்கள் முடிவு சரியானது, சரியான முடிவு. எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. என்ன என்ன ஒண்ணு, இந்த இலங்கை தமிழர்களை கொன்றவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க, அதான் எனக்கு வருத்தம். யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இலங்கை தமிழர்களை கொன்றது யார், ராணுவத்தை அனுப்புனது யாரு, அது உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல மாட்டேன், அது நான் சொல்ல மாட்டேன். தமிழக மக்கள் முடிவு எடுத்தது ஒன்றை குறை, இலங்கை தமிழர்களை கொன்றவர்களுக்கு ஆதரித்தது வருத்தம். அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு வருத்தம். சில பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், அது அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். ராணுவ வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன், தோல்வியுற்றவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தான். எனக்கு இந்த 2 காரணம் தான். இலங்கையில் நம்ம சகோதரர், உங்களுக்கும் தமிழ், நீங்களும் தமிழர்கள் தானே. நம்ம தமிழர்களை கொன்று குவித்தார்கள் அல்லவா. அவர்களுக்கு வீடு கிடையாது, வாசல் கிடையாது, சொத்து கிடையாது, சுகம் கிடையாது. அவர்களுக்கு நம் உடன் பிறந்த தொப்புள் கொடி உறவுடையவர்கள், அவர்களுக்கு பூரா வீடு கட்டி கொடுத்திருக்காரு. நாடு கிடைக்க வேண்டும் என சீமான் என்ற கேட்டுக்கிட்டாரு, மோடி கிட்ட சொல்லுங்கன்னு. அதைத்தான் கோரிக்கையா வைத்து. ஆமா, சீமானிட்ட சொன்னாரு, என்னை இங்க பார்த்து சொன்னாரு. அவங்க கட்சிக்காரங்க சொன்னாங்க, ஒரு தடவை பேட்டி எடுத்தாங்க. அப்பொழுது நாடு கட்டி வாங்கி கொடுங்க சாமி சொல்றேன். என்னட்ட அந்த சீமான் கட்சி சொன்னார்கள். சரி நான் சொல்றேன். பேட்டி எடுத்தாங்க. சீமான் கட்சி ஒரு டிவி வச்சிருக்காங்க, அவங்க டிவியில. நல்லா பிரதிபலிச்சிருக்கு. அது நான் வழங்கிய செங்கோல், நான் தான் உங்களுக்கு கொடுத்தேன். இந்த மாதிரி அரசியலமைப்பு சட்ட புத்தகத்துக்கு வணக்கம் செலுத்திட்டு உள்ள நுழைஞ்சிருக்காரு. நல்லா தான் செஞ்சிருக்காரு, சட்டத்தை மதிக்கிறாரு. கடந்த முறை செங்கோல் வணங்கிட்டு உள்ள போனாரு. எல்லாம் வழங்க வேண்டியதானே. ஜனநாயகம் என்ன தெரியல எனக்கு, எதை வச்சு சொல்லட்டு போறாங்க, சொல்லத்தான் செய்வாங்க. காமராஜ் தோத்துட்டாரு. தோத்தவொன்னா காமராஜை போய் கேட்காங்க, தலைவரையே நம்ம தோத்துட்டோம். என்ன தெரியுமா சொல்லு, இதாப்பா ஜனநாயகம், இதுக்கு தான் நம்ம பாடுபட்டோம்னு சொல்லி பெருந்தலைவரே சொல்லியிருக்காங்க. பெருந்தலைவரை என்னெல்லாமோ திட்டினாங்க. ஒரு ஆட்சியில் இருந்தால்
திட்டத்தான் திட்ட திண்டுக்கல் வைய வைரக்கும். அது எதையும் தாங்கும், எதையும் அவருக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லியிருக்காரு. அவர் விவேகானந்தரை கடைப்பிடிக்கிறவர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் மடத்துக்கு போறார். ராமகிருஷ்ண மடத்துல போய் தங்கியிருக்காரு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்லியிருக்காங்க, எங்கு உனக்கு நிம்மதி இல்லையோ, எங்கு உனக்கு எதிர்ப்புகள் அதிகமா இருக்கோ அங்க நீ தைரியமா இருக்காரு. அதைத்தான் அவர் கடைபிடித்து வருகிறார். யோ நான் தான் சொல்லியிருந்தேன், யோ காமராஜே தோத்திருக்காருயா. என்னையா இந்திரா காந்தி தோக்காதுதா, ஜவஹர்லால் நேரு குடும்பமே தோத்துருக்கு. யோ அதெல்லாம் ராமர் அதெல்லாம் ஜெகாச்சம். இப்ப நீங்க தோக்காம வெற்றி பெற்றா என்ன சொல்லுவீங்க? அமுக்குனவன தாமரை விழுதுன்னு சொல்லுவீங்க. சொல்லுவீங்கல்ல. தோத்தனான்னு சும்மா இருக்க தோத்துட்டாருங்க. ஜெயிச்சிருந்தா என்ன சொல்லுவீங்க? அமுக்குன ஒண்ணு தாமரைக்கு ஓட்டு போட முடியுமா, வச்சுட்டாருன்னு என்ன சொல்லுவார்கள். தோல்வி வெற்றி என்பது அது மக்கள் அழைக்கிற தீர்ப்பு. இது ஜனநாயக நாடு. அதனால அதை பத்தி அவங்க எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. நான் சொல்ல, பெருந்தலைவர் காமராஜே சொல்லிட்டாரு. அவரே தோக்கடிச்சிருக்காங்க. அவர் என்ன சொன்னாரு? இப்பதாப்பா நான் இதுக்கு தான் நான் பாடுபட்டேன். அவர் தான் பெருந்தலைவர். அதெல்லாம் கிடையாது. அதிருப்தின்னு நம்ம சொல்ல முடியாது. 243 வாங்கியிருக்காங்க. 60 வருஷம் ஆட்சியில இருந்தவர்களே 99 தான் வாங்கியிருக்காங்க. 10 வருஷம் இருந்தவங்க 243. அது பெருமை அல்லவா? அவங்களாம் டபுள் மடங்கு வாங்கியிருக்காங்க. அதை ஏன் நீங்க போட மாட்டேங்க? யோ எத்தனை ஆட்சியை கலைச்சிருக்காங்க நீங்க சொன்னாலும். தமிழ்நாட்டில் எத்தனை பேர் ஆட்சியை கலைச்சிருக்காங்க. இது ஏதாச்சும் ஒரு ஆட்சியை கலைச்சிருக்காங்களா? இல்ல அதை ஒத்துக்கிடுங்க. தமிழ்நாட்டில் எத்தனை ஆட்சியை கலைச்சிருக்காங்க நீங்க சொன்னாலும் அதோட வச்சுக்கோங்க. இங்க நம்ம ஆளா ஆமா, புதிதாக பதவியேற்ற அமைச்சர்களுக்கும் வாழ்த்து கிடைத்தது. ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்களை ஜனாதிபதி ஆக்கிய பெருமை பாரதிய ஜனதாவுக்கு தான். அதே போல அப்துல் கலாமை ஜனாதிபதி ஆக்கி அவருக்கு பெருமதிப்பு கொடுத்தாரு. அவருக்கு சமாதி வச்சு அதுக்கு பிரதமரே இருந்து அதெல்லாம் எவ்வளவு பெரிய பெருமை. அதையெல்லாம் சொல்ல மாட்டீங்க. அதெல்லாம் கூப்பிட்டுருப்பாங்க. நல்லா சந்திப்பேன். இந்த கோரிக்கையை வைப்பேன். தமிழர்களுக்காக நான் கோரிக்கை வச்சு தனி நாடு கேட்பேன். எப்போன்னு சொல்ல முடியாது. எப்போ வாய்ப்பு பார்க்க. ஆமா, போகலாம். இப்போ எனக்கு கண் ஆபரேஷன் பண்ண போறேன், முடிஞ்சு போவேன். பார்த்து என்ன மாடி மடக்கி கேள்வியா கேட்குறேன். நான் என்ன போய் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனேன்னா இறங்கி எங்க போனேன்? தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனேன்னா எங்கேயாவது நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனேன்னா நீங்க எத்தனை டீம் பார்த்துக்கல ஆசீர்வாதம் வழங்குறேன், அவ்வளவுதான். ஏன்னா காசி விஸ்வநாதர் கோயிலை மீட்டு காசி அவர் சிவபெருமான் மேல பக்தியா இருக்காரு, தியானம் பண்றாரு, விபூதி அணிகிறாரு. ஆமாமா, கடவுள் இல்லைன்னு அவர் சொல்லலையே. விபூதி பூசுறாரு, குங்குமம் வைக்கிறாரு, எல்லா நாடுகளையும் ஆதரிக்கிறாரு. சவுதி அரேபியா போறாரு, எல்லா மதத்தையும் மதிக்கிறாரு. இந்த ஏதாச்சும் ஒரு பிரதமர் ராமகிருஷ்ண மடத்துல போய் தரையில படுத்திருக்காரு, துளசி தீர்த்தத்தை குடிச்சிட்டு கிடந்திருக்காரு. விவேகானந்தா அந்த மண்டபத்துல போய் தரையில படுத்து கிடந்தாலும் தியானம் பண்ணியிருக்காரு. யாரும் அதை செஞ்சது தியானம் பண்ணாப்புல பண்ணணும்ல ஐயா. இன்னும் என்ன காப்பாத்துல? யோ தோல்வி வெற்றி வென்று பெருந்தளவிலே தோற்று. அது ஜனநாயக நாடையா? ஆமா. ஐயோ அந்த பையன் நோண்டி உங்கடுக்கிறான். எனக்கு ஒரு மாமியார் மாதிரி திருத்தக்குடி. இது என்ன டிவி? நியூஸ் என்ன? அதை பத்தி நான் பேசலையா, வேண்டாயா. கூட்டணி வைக்காம போயிட்டாங்க. கூட்டணி வச்சிருக்கலாம்ல.